பள்ளிக்கூடத்துக்கு போகிற பெண்கள் வந்து பசங்கள்கிட்ட வந்து பேசி விவரம் தெரியாமல் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் வீட்லேயும் சொல்ல முடியாமல் ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு முழிச்சு அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி பல சிக்கலில் மாட்டுறாங்களே. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை வந்து மீட்டு கொண்டு வர முடியுமா அப்படின்னா முடியும். நான் வந்து ஆழ்மன சிகிச்சையாளர். எனக்கு ஊர் வந்து திருவாரூர். இந்த மாதிரி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இதுமாரி பள்ளிக்கூடத்தில் இந்தமாரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து கூட படிக்கிற லேடிஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து யார்கிட்டையோ ஒரு ஆள்கிட்ட பேச சொல்லியிருக்கு. அதுவும் என்னென்ன விவரம் தெரியாமல் பேசுனதில் பழக்கமாகி அதுக்கு பிறகு வந்து அது வீட்டுக்கு தெரிஞ்சு போய் ரொம்ப பெரிய பள்ளிக்கூடத்துலேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வீட்டுக்கு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து சிக்கலில் மாட்டின பிறகு அது இப்போ என்ன கண்டிஷனுக்கு ஆளாயிடுச்சு அப்படின்னா வந்து பள்ளிக்கூடத்துக்கு திருப்பி போகணும் அப்படின்னாலே அது வந்து மயக்கடிச்சு கீழே விழுந்துடும். அதுக்கு பிறகு அதை ஆஸ்பத்திரி கொண்டு போய் சலைன் போட்டு ஒரு வாரம் வீட்டில் வச்சுருந்து அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து திருப்பி அனுப்புவாங்க. திருப்பியும் பள்ளியிடம் போகணும் அப்படின்னு சொன்னோடனே திருப்பியும் பழைய மாதிரி மயக்கடிச்சு கீழே விழுந்துடும். இதுவே தொடர்ச்சியாக ஆகி இதுக்கப்புறம் வந்து வைத்தியம் பார்க்க முடியாது, இது வந்து மருந்து மாத்திரை சம்மந்தப்பட்டதில்லை, இது வந்து வேறு எங்கேயாவது பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பின பிறகு தான் இங்கே வந்தாங்க. இங்கே வந்து காட்டினாங்க. நான் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன், சரி இது மன ரீதியாக உள்ள தொந்தரவு தான் அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஆழ்மன சிகிச்சை கொடுத்தோம். அந்த சிகிச்சை கொடுத்தோன்னே அந்த பொண்ணு எப்படி ஆகிடுச்சு அப்படின்னா பழசு இயற்கையாக நடந்ததே வந்து சுத்தமாக மறந்துருச்சு. என்ன அந்த மாதிரி தொந்தரவுகள் நடந்துச்சோ அதை அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா சுத்தமாகவே மறந்துட்டு அதுக்கு பிறகு அது வந்து நார்மலுக்கு வந்துருச்சு. அதுக்கு பிறகு அந்த என்னென்ன மாதிரிலாம் அந்த பொண்ணுக்கு அறிவுரைகள் சொல்லணுமோ எல்லாம் ஆள் நிலையில் பதிய வச்சு பழசு எல்லாத்தையும் மறக்கடிச்சு அனுப்பி விட்டாச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவங்க அப்பா வந்திருந்தாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது. இப்போ நல்லா இருக்குது, இப்போ நல்லா சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்குது. அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி இது வந்து இவ்வளவு மருந்து மாத்திரையோ இல்லை வேறு எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் எப்படி மருந்து மாத்திரையே இல்லாமல் எப்படி இதை குணப்படுத்துறீங்க அது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக கேட்டார். உண்மையிலே இது ஆச்சரியமான ஒரு வைத்தியம் தான். இது வந்து மருந்து மாத்திரை சம்மந்தப்பட்டது கிடையாது. இது வந்து ஆழ்மன சிகிச்சை. ஆள் மனசில் வந்து எந்த விஷயங்கள் வந்து பதிஞ்சிருக்கோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறது மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து உடல் நோயையும் குணப்படுத்தலாம், மனநோயையும் குணப்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு கல்லீரல் கோளாறு இருக்குது, லிவர் ஃபேட்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி ரொம்ப க்ரானிக்காக இருக்கும், ரொம்ப நாள்பட்டு இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி வயிற்றில் வந்து அல்சரு, புண்ணு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ரொம்ப அதிகமாக போய் தொந்தரவுகள் வந்துடும். அதுக்கப்புறம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் கிட்னி பயம் சம்மந்தமாக பயப்பட ஆரம்பித்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கிட்னி தொந்தரவு அதிகமாக